இந்த கல்யாணம் எங்கே ஃபெயிலியர் ஆச்சுன்னா எல்லாம் வாய் கோபம். ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் வீட்டுக்கு வந்தேன், ஃபஸ்ட்டு வந்த கோர்ட்டில் கேஸ் போட்டப்போ நீ வந்தப்பவே நீ என்ன பண்ணிருக்கணும்? வந்து எங்கள் பேரண்ட்ஸ் காலில் விழுந்து என்னை மன்னிச்சிருங்க, தப்பு என் மேலே தான் இருக்குது, அவர் மேலேயும் தப்பு இருக்குதுங்க, மன்னிச்சிருங்க, இந்த குழந்தைக்கு வசனம் எங்களை வாழ விடுங்கன்னு கேட்டிருக்கணும். ஆனால் ஆரம்பத்துலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் மேடம் நான் தப்பு பண்ணல, தப்பு ஃபுல்லாக உங்கள் மேலே தான் இருக்குது, தப்பு ஃபுல்லாக உங்கள் மேலே தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு தப்பை உணர்றவன் தான் மேடம் மனுஷன். உணர்ந்து வாழணும், உணர்ந்து வாழ்றவன் தான் மனுஷன். தப்பை உணராத மனுஷனே கிடையாது மேடம் கடைசி வரைக்கும். சொல்லுங்க, வீட்டுக்கு போய் உங்க மாமனார் மாமியார் கிட்ட சண்டை போட்டீங்களா? நான் சண்டையே போட மாட்டேன் மேம். நான் குழந்தைய கூப்பிட்டு போவேன், உடனே அவங்க போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுவாங்க. அவங்க ரிலேஷன்ஸ் தான் அந்த வாடகைக்கே இருக்காங்க அவங்க வீட்டில். அவங்க ரிலேஷன் ஃபுல்லாகவே நான் போன உடனே நான் ரொம்ப கேவலமாக பேசுவாங்க மேம். குழந்தைய வெளியே தள்ளி அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக நாங்கள் குழந்தைய வச்சுட்டு வெளியில் இருந்தோம். இவங்க அம்மா சொல்கிறாங்க தெருவில் இருக்கிறவங்க எல்லாரையும் அசிங்கமாக பேசுகிறாங்க மேம். தண்ணி சாப்பாடு கொடுத்தா கூட ஒரு நாள் ஃபுல்லாக நாங்கள் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் குழந்தைய கூப்பிட்டு காலையில் தான் பஸ் ஏறி வருவோம். இவங்க வந்து சொந்த அவருக்கு சொல்ற மாதிரி அவ்வளவு பிரச்சனை ஆரம்பத்துல உங்க கல்யாணத்து முதல்ல அவங்க ஏத்துக்கல. அவருக்கு தெரியாம நீங்க ஏன் ஊருக்கு போறீங்க?